ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் வருகிறார். அவர் கரண்டைக்கு மேலே உடுத்திருந்து தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து அந்த அடையாளமே அதில் அப்படி வருது. தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்வா உள்ள இஹ்லாஸ் உள்ள ஒரு மனிதர் வராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது, மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடையாளப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் அங்க அதாவது அதுக்காக வேண்டி கரணைகள் உடுத்துட்டு வரேன்ட்டுலாம் பெருமைக்கு அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறாங்க. ஆனா வெளித்தோற்றத்தில் யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது, எடுக்கலாது. வெளித்தோற்றத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆனா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்ம பார்க்கிற நேரத்தில் எந்த விதமான அடையாளம் இல்லை. ஆனால் ஆய்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வில் ரசூலுல்லாஹ்வுக்கு தோன்றுது என்ன, இவர் பெருமைக்கு. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாரு, எதுவும் பேசல. யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையாக நடந்துகோங்க. என்ன சொன்ன, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இஅதில் நேர்மையா நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்டா, இல்லம் அஅதில் ஃபமைய அதில், நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நான் நேர்மையாக நடக்கலன்னு வேற யார் தான் இப்ப நேர்மையாக நடக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கேட்கிற லெவல்ல இருக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதரை கொல்லுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க ரசூல். இந்த மாதிரி பேச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினை செய்த இந்த மனிதரை கொல்கின்றவர் யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்படின்னா அவர் முஸ்லீம் ஆகிறாரு, அவர் முஸ்லீம் ஆகிறாரு என்ன. ஆனா ரசூலுல்லாஹ் அவரை கொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் போறாரு, அவர் சுஜூதுல இருக்கிறார், பள்ளியில சுஜூதுல இருக்கிறார். பாருங்க, பள்ளியில ஒரு சுஜூதுல இருக்கிறார். திரும்பி வந்துட்டார், ஒரு தொழுகையாலே எப்படி கொள்றது அப்படின்னு திரும்பி வந்துட்டார். அடுத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அவர் தொழுகையில இல்ல, அவர் போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை கொன்றிருந்தால் அதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி ஃபித்னா. இவரை கொன்றிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான். இதோட இந்த சமுதாயத்தில் எந்த ஃபித்னாவும் என்ன, கவாரிஜ் ஃபித்னாவும் இல்ல, சஃபீன் ஃபித்னாவும் இல்ல, ஜமல் யுத்தமும் இல்ல, ஒரு யுத்தமும் இல்ல, எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், இதுதான் முடிவாக இருந்திருக்கும். இவரால தான் ஒரு சமுதாயம் வெளியாக, இவருடைய வழித்தோன்றலில், அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், தஹ்தகிரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமகும் மஅ ஸியாமிஹிம், உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன தொழுகிறோன்னு சொல்லிக் கொள்வீர்கள் என்று சஹாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க. உங்களது நோம்போடு அவர்களது நோன்பை ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன நோன்பு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க, சொல்லிக் கொள்வீர்கள். யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிஸு அன் தராகிஹிம், குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள், தொண்டை குழியை என்ன செய்யாது, தாண்டாது. யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சுஃபஹா உல் அஹ்லாம் வ ஹுததா உல் அஸ்னான், இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், சிந்தனையில மடையர்களாக இருப்பார்கள். யுகாத்திலூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். உண்மையிலேயே இந்த உஜுப் என்றது ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா, சுய திருப்தி வந்துச்சுன்னா, முதலாவது அவன் மோசமானவங்களா பார்க்கிறது முஸ்லிம்களை தான். முதலாவது மோசமானவனா பார்க்கறது யார தெரியுமா, பக்கத்துள்ள சகோதரனை, முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டார, எல்லாரும் கெட்டு போயிட்டான், காபிர் இவனை விட நல்ல, அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும், தோன்றும். ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஹலக்கன் நாசு ஃபஹுவ அஹ்லகுஹும், மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அந்த சொன்னவர் தான். நாங்கள் சொல்லலாம், மக்கள் அழிஞ்சிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க யாராவது சொன்னா, சொல்றவன் தான் இருக்கிறதுலே மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, பதிலுக்கு பதில் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? இல்ல, இது ஒரு மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவு, மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவுன்னு அர்த்தம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்மையா நடங்க என்று சொல்லிட்டு மிச்சம் விவாதமும் செய்யல, போயிட்டாரு. மிச்சம் விவாதமும் செய்யல, மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயினான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும், அவருக்கு வரும். இதுக்கு பேர் உஜுப். இதுக்கு பேர் என்ன, உஜுப், ஒரு சுய திருப்தி என்றது. அப்ப பெருமை, அகங்காரம், அதுக்கு அடுத்த அட்டம் தற்பெருமை என்று சொன்னால் அதையும் தாண்டி உள்ள ஒரு உணர்வு தான் அதை சொல்ல வேண்டும், சுய திருப்தி. இந்த சுய திருப்தி செயற்பாடுகள்ல பல பொழுதுகள்ல விளங்காது. தக்வா என்ற ஆடை அது அணிந்திருக்கும், இறையச்சம் என்ற உணர்வை அது போர்வையாக என்ன செஞ்சிருக்கும், போட்டிருக்கும். ஆனா நமக்கு தெரியாது உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிபிர் இருக்கும்.